அனைவருக்கும் வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணா அவர்களை இந்த திராவிட மாடல் அரசு இரவோடு இரவாக சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு ஒரு 12 மணியாப்பில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இந்த அரசு வந்து கைது பண்ணுது. திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு வரவேற்புரிய தலைவரை விமானம் கூட்டு போகிறாங்க, பார்த்துக்கலாம். எதற்காக இந்த கைது நடவடிக்கைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய பெயரை சொல்லி அந்த மூர்த்தி அவர்களை தாக்குதல் நடத்துகிறாங்க. கொலைவெறி தாக்குதல் எங்க டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி பெரியதளவில் ஒரு 4 பேர் வந்து கம்போரை தூக்கிட்டு வந்து நிற்க, ஒருத்தன் போலீஸ் வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பி தூக்கிட்டு வந்து நிற்கிறான். அங்கே இருந்து வண்டியில இருந்து அவன் போகும்போது வண்டியில நம்பர் பிளேட்டே கிடையாது. அப்போ முழுக்க பிளான் பண்ணி அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அடிக்கணும் திட்டமிட்டு போலீஸ்காரங்க முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப சொல்லணும்னா செருப்பை கலட்டி அடிக்கிறான் ஒருத்தன், வந்து செருப்பை கலட்டி ஆபாசமா பேசுறான். ஆனா இந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு மனுஷன் எதிர்த்து போறாரு, அவர் வந்து அவர் கையில் பாக்கெட்ல வந்து கத்தி வச்சிருக்காரு, எடுத்து வெட்டிட்டாருங்காரு. எந்த இடத்துல ஒரு பதிவு அப்படி இருக்கா? முதல்ல வந்து அவர் எடுத்து வெட்டிட்டாரு, அருவாள் எடுத்து வெட்டிட்டாரு, கத்தி எடுத்து குத்திட்டாருன்னு சொல்லி பழிய தூக்கி போட்டு நேற்று இந்த ஒரு காரணத்துக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. வீடியோ ஷோட்ஸு எல்லாரும் முன்னாடி இருக்கு, இணையதளத்தில் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார் பாதிக்கப்பட்டிருக்கா, யார் அடித்தாங்க, எதற்காக அடித்தாங்க, எல்லாமே ஊடகத்தில் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறை அதிகாரிகள், அது குறிப்பாக இந்த திமுக அரசு தனக்கு அதிகாரம் இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக இரவோடு இரவாக அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வீட்டுக்கு போய் கைது பண்ணுது. எவ்வளோ பெரிய அராஜகம் பார்த்துக்கோங்க. எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, எத்தனையோ தடுக்க வேண்டிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் இந்த அரசு இதே மாதிரி முனைப்போட செயல்பட்டிருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது, எந்த இடத்துலையுமே கிடையாது. பகல் முழுக்க 12 மணிக்கு சாராய கடை திறக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் போயிட்டு எங்கே கட்டிங் கிடைக்குன்னு கேளுங்க, காலையில் 6 மணிக்கு கட்டிங் கிடைக்கக்கூடிய கடைகள் ஏராளம் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது. அப்போ இதை தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் தடுக்கணும். இதுக்குன்னு தனியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதுக்கு தனியாக ஒரு அமைச்சரவை இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. டார்கெட் செஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் காவல்துறை நண்பன் சொல்கிறாங்கல்ல, அவங்க நிற்கணும். ஆனால் அவங்க அதற்கு நிற்கலை. எங்கே அதிகாரம் இருக்கோ, எங்கே பணபலம் இருக்கோ, யார் ஒடுக்கப்பட்டவங்களோ அவர்களுக்கு தான் இந்த காவல்துறை அதிகாரமும் இந்த அரசு அதிகாரமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இரவு நேரத்தில் கைது பண்ணணும்? அதுவும் குறிப்பாக இந்த பிரச்சனையை எல்லாருக்கும் தெரியும். முதல்ல வந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி தாக்குதல் பண்ணாங்க, எதற்காக தாக்குதல் பண்ணுறாங்க முதல் கொண்டு இணையதளத்தில் இருக்கு. அப்போ அவர் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது. பாதிக்கப்பட்டவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி, பாதிக்கப்பட்டவர் விசிக கட்சினால பாதிக்கப்பட்டவர். கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, கொலை மிரட்டல் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த அரசு. வந்து அவர் பாதுகாப்பு கேட்கிறாரு, இந்த அரசு கொடுக்க மாட்டேங்கி. புதுசா தமிழ்நாட்டில் கேள்விப்படாத பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பிரச்சனைகள். பாமக மாவட்ட செயலர் மா.க. ஸ்டாலின் அவர் அலுவலகத்தில் வெடிகுண்டை போடுறாங்க. என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்குமோ? இதெல்லாம் வந்து இந்த அரசினுடைய லட்சணம் தான் இதனுடைய வெளிப்பாடு எல்லாமே. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை எதற்காண்டி இரவு நேரத்தில் கைது பண்ணுறதுன்னா, பகல் நேரத்தில் இவங்களை கைது பண்ண முடியாதுல்ல.
பகல் நேரத்தில் கைது பண்ணோம்னா மக்கள் பிரச்சனை வெடிக்கும், மக்களுக்கு தெரியும், ஊடகங்கள் உடனே வந்துடுவாங்க, பேசும் பொருளாக ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இரவு நேரத்தில் போய் நம்ம கைது பண்ணிடுவோம். அப்படி நைட்டோட நைட்டாக கைது பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்படி முக்கியமான வழக்கு. அவர் வேறு எங்கேயுமே போலையே, அவர் இதே சென்னையில் தான் இருக்கார், இதே செய்தி ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார், பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் பகல்லே கைது பண்ணியிருக்கலாம். இதை வந்து நைட்டாக கைது பண்ண வேண்டிய தேவைகள் இல்லை. ஏன்னா நைட்டாக கைது பண்ணோம்னா கொஞ்சம் சலசலப்பு இருக்காது, யாரும் பேச மாட்டாங்க, அப்படி உடனே தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. இந்த தூக்கிட்டு போகும்போது கூட பாருங்க, ஒரு தமிழர் எப்படி இருக்காருன்னா, ஐயோ அம்மா என்ன கொலை பண்றான்னு சொல்லி கத்தி கதறி கூப்பாடு போடல. திராவிட மாடல் ஆட்சியில ஒரு பறையற்குரிய தலைவரை விமானம் கூட்டு போறாங்க, பார்த்துக்கலாம். நெஞ்ச நிமித்திக்கிட்டு தான் போறார். செய்தியாளர் அந்த வீடியோ பார்த்து பேசிக்கிட்டு தான் போறார். அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க, இதுதான் இந்த விசிகாக்கு அச்சமா இருக்கு. ஏன் விசிகாவுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி மீது வந்து அவ்வளவு வண்ணம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெளிப்படையா போட்டு உடைக்கிறாரு. டேய் சிதம்பரத்துக்கு வரேன்டா, சிதம்பரத்துக்கு வரேன், பார்த்துருவோண்டா. ஏய் திருமாவளவனே, நீயா நான் பார்த்துருவோண்டா. சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போறோம்டா. இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்தில் மீட்டிங் போடுறேன். உன்னால என் புடுங்க முடியுமாப்பா? திருட்டு பயல. மீசை மட்டும் பெருசா வச்சிருந்தா கரப்பா மூச்சு கொடுத்தா மீசை இருக்கு, கரப்பா மூச்சு கொடுத்தா மீசை இருக்கு. ஒரே ஒரு 20 ரூபாய் இட்டு போதும் அந்த கரப்பா மூச்சு ஒழிக்கிறதுக்கு. இன்னும் நேராக காலில் விழுந்துட்டாங்க சிஎம் காலில். நீங்கள் எங்களுக்கு கொடி ஏற்ற விட மாட்டேங்கிறீங்க, சீட்டு தான் கூட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. 10 வருஷத்தில் இனிமேலாச்சு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலைன்னா இருக்கக்கூடிய தமிழர்கள், ஆதி தமிழர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவான். அவன் புட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு இந்த 4 ஆண்டுகளில் 7833 கோடி சப்ளானில் எங்களுக்கான பணம் திரும்ப போயிருக்கு. ஒரு 2000 கோடி வரல, மோடி அவர்கள் தரல அப்படின்னு ஒரு சசிகாந்த் செந்தில் ஒரு எம்பி நீங்கள் உண்ணாவிரதம் எல்லாரும் ஆதரவு தரோம். ஆனால் தமிழ்நாட்டில் பிடுங்கிறதுக்காக 7833 கோடியை திருப்பி அனுப்பினீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கே நாதி இல்லை. அதால் திருமாவளவன் இதை கேட்கணும். ஏன்பா கேட்கலன்றோம். ஏய் நானே கேட்கல, நீ என்னடா கேட்குற அப்படின்றாரு. ஒரு 120 கோடி ரூபாய் ஆதிராவ நலப்பள்ளிகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுவதற்கு அரசாங்கம் ஒதுக்கிட்டு வெறும் 2 கோடியை செலவு பண்ணிட்டு 118 கோடியை முறைக்கு அந்த அரசாங்கம் திருப்பி அனுப்புதை நீ ஏன் கேட்கலன்னா? அப்படி புட்டு வைக்கிறது நமக்கு கொட்டு மண்டையில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னை கேள்வி சொல்லி ஒட்டுமொத்த விசி கட்சிக்காரனும் அடிமட தொண்டேன் வன்னியரசு கேட்க மாட்டேன். அவர் நல்ல பதவி சுகத்தில் இருந்துகிட்டு இருக்காரு, வேலைக்கே போகாமல் கார் சுற்றிட்டு இருக்காரு, ஒரு எம்எல்ஏயும் கிடையாது, ஒரு அந்த கட்சியோட துணை போச்சு அவ்வளோதானே. அவருக்கு எப்படி வருமானம் வருது, அவருக்கு இதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் பொதுமக்கள் இருப்பாங்கள்ல, அந்த கட்சி அடிப்படை தொண்டனாக இருப்பாங்க, அவன் கேள்வி கேட்பாங்களா? ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னது சரிதானே, எதற்காக இந்த மாதிரி மத்திய அரசு வரக்கூடிய பணத்தை எதற்காக இந்த திராவிட மாடல் அரசு ரிட்டர்ன் அனுப்புது சொல்லி கேள்வி கேட்பாங்களா? அப்போ உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் ஏர்போர்ட் மூர்த்தி, எனக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். நீ அவன் என்ன பண்ணுறனா அரெஸ்ட் பண்ணிடு, கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்பாங்க. இவன் பேசுறது தான் நமக்கு பெரிய சிக்கலாக இருந்துகிட்டு இருக்கு. நான் எப்படி விசிகா கட்சி நான் எப்படி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களையும் உன் பக்கம் திமுக பக்கம் திருப்பி வச்சிருக்கிறேன். சொலையான வாக்கு உனக்கு இது வந்து நான் தான் உன்னை ஜெயிக்க வச்சுட்டு இருக்கேன், உனக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது என்னை ஏன் நீ பாதிப்படைய வச்சுட்டு இருக்க? எனக்கு ஒரு பிரச்சனை, அது உனக்கும் பிரச்சனை தானே. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி கைது பண்ணு அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுருக்குறாங்க. இந்த அழுகையில் தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஐயோ பாவம் இவ்வளோ கெஞ்சுறாங்க, கொடியேற்ற விட மாட்டேங்கிறோம், சீட்டு கூட்டி கேட்குறோம், கொடுக்க விட மாட்டேங்கிறோம், சரி அதை தாண்டி ஊராட்சி மட்டத்தில் பதவிக்கு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், அதையும் நம்ம கட்சி தொண்டை திமுக கட்சிக்காரன் பிடுங்கி விட்டு வெளியே அனுப்பி விட்டுருதான். இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதையும் விட்டுட்டு வச்சுக்கோங்க. ஏர்போர்ட் மூர்த்தியையும் நமக்கு பெரிய தலைவலி ஆக்கிடுவாங்க. கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிரும்லா, மக்களுக்கு புரியும்லா. அப்போ இது இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி கைது பண்ணியிருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில ஒரு பறையற்குரிய தலைவரை விமானம் கூட்டு போறாங்க, பார்த்துக்கலாம்.
அதிகாரம் இருக்குது, நம்மகிட்ட ஆட்சி இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மிதப்பு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நிறையவே இருக்குது. குறைய கிடையாதுங்க, நிறையவே இருக்குது. ஆனால் இதே அதிகாரமோ இதே ஆட்சியும் என்றைக்கும் நிலைச்சதே கிடையாது, யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடந்தது, நாளைக்கு இதே திமுக சார்ந்தவங்களுக்கும் நடக்கும். ஆனால் ஜனநாயக முறைப்படி நடக்கும். இவங்களை மணிக்க நைட்டாக போய் கைது பண்ணுறது, இரவோடு இரவாக போய் தூக்கிட்டு வர்றது, வீட்டுக்கு போகிறது, அந்த அந்த சவுக்கு சங்கர் வீட்டில் போய் சாணி கரிச்சி ஊற்றுறது, கழிவு தூக்கி ஊற்றுறது, கெட்ட வார்த்தை பொது இடத்துல பொது இடங்களில் அவ்வளோ ஆபாசமாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அடித்து தாக்குதல் ஏற்படுத்துகிறான். அவனுக்கு எந்த விதமான கைது நடவடிக்கையோ இல்லை அவன் மீது எஃப்ஐஆர் எதுவுமே கிடையாது. நடு ரோட்டில் உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்கவருக்கு மீது இந்த அரசு வழக்கு போடுதுன்னா இந்த அரசினுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த அரசு யாருடைய கட்டுப்பாட்டிலையுமே கிடையாது, ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டிலையும் கிடையாது, மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது எதுலேயுமே கிடையாது. இந்த அரசு வந்து இந்த அரசு எதுக்கு இருக்குன்னா போலீஸ் கட்டுப்பாட்டில் இந்த அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரி நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணாங்கன்ற மிதப்பு போய்கிட்டு இருக்குன்னா, ஆட்சியாளர்களை தாண்டி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில் அதிகாரம் போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்காக இருக்காது. அது எங்கே இருக்கும்னா பணபலம் படைச்சவங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை இந்த அரசு சர்வாதிகார அரசு நிறைவேற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இன்னும் இது தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது, 6 மாதம் கூட கிடையாது. இந்த 6 மாதத்தில் இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க. இந்த அரசை குப்பரை விழுவதற்கு இதுவே முதல் தொடக்கமாக அந்த ஏர்போர்ட் மூர்த்தியோட கைதாக இருக்கட்டும். இன்னும் நிறைய பேர் நீங்கள் கைது பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய குடத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கைது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போய்ங்க நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஏர்போர்ட் மூர்த்தியானவர்களுடைய கைது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. பாதிக்கப்பட்டவர்களே இந்த திராவிட மாடல் அரசு கைது பண்ணுதுன்னா இந்த அரசு எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான மட்டமான சர்வாதிகார அரசுங்கிறத புரிஞ்சுக்கோங்க.